உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இயற்கை எழில் கொஞ்சம் கேரளா பச்சை பசேல் என இருக்கும். ஆனால் இன்றைக்கு கண்ணீரிலும் தண்ணீரிலும் மிதக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இயற்கையின் ஒரு கொடிய கோர தாண்டவம் தான். இதில் யார் மீது பழி சுமத்துவது? இதற்கு உண்மையிலே என்ன காரணமா இருக்கிறதா நீங்க பார்க்கிறீங்க? கேரளாவை பொறுத்தவரை கடவுளின் தேசம். உண்மையாகவே குழந்தையிலிருந்து மூதாட்டி வரை கேரளாவில் சாதி சண்டையே கிடையாது, பிச்சைக்காரர்களே கிடையாது. கேரளா ஸ்ட்ரக்சர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரபிக்கடல், இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை, குறுகிய பால் மாதிரி ஒரு நிலப்பரப்பு. இப்படி அதுக்கு நடுவில் சிக்கிட்டு நீங்க இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த பக்கம் அரபிக்கடல், இதுக்கு நடுவுல வால் மாதிரி ஒரு நிலப்பரப்பு. அரபு கண்ட்ரி போங்க, எல்லாம் மலையாளி தான் இருப்பான். என்ன காரணம்? கல்வி அவனை மனிதனாக்கி இருக்கு, கம்யூனிசம் அவனை மனுஷனாக்கி. நீங்க 26 நாடுகள், அரபு நாடுகள், மலையாளிகள் எல்லாம் இயங்காது. அதே போல நீங்க முழுக்க முழுக்க மலை சார்ந்த இடம் தான் மலையாளி. போன முறை வெள்ளம் வந்த பிறகு டெல்லி பணம் கொடுக்க மறுக்குது, மாநில அரசு பணம் இல்லை. அவன் அரபு ஐக்கிய எமிரேட்லேருந்து எத்தனாயிரம் கோடி வேணும் நான் தரேன்ட்டான். ஆமாம் சொன்னாங்க. அப்போ அவனுக்கான லாபி எவ்வளோ பெரிய லாபி வச்சிருக்கான் பாரு அந்த மக்கள். காரணம், அங்கே தன்னுடைய மக்களே சாகும்போது என்னடா எத்தனாயிரம் கோடி வேணும்டா, உழைப்பாளிகள் தேசம், எத்தனாயிரம் கோடி வேணும், எத்தனாயிரம். நீங்கள் அரபு நாடு அரசுகளே பணம் கொடுச்சு, இந்திய அரசு சுதாரிச்சாயே வேண்டான்ட்டான். சுப்பன் சாண்டி நான் ஒரு போட்டோ பார்த்தேன், ஒரு பெட்டி தூக்கிட்டு முன்னாள் முதலமைச்சர் ரயில் ஏற போறாரு, ஒரு காவலர் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. அதே போல ஏகே அந்தோணி இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தார், கேரளா முதலமைச்சர். அவர் பொண்டாட்டி ஒரு வங்கியில ஒரு சாதாரண ஒரு ஊழியர். அந்த மாதிரி சாப்பாடு மூட்டை முடிச்சு தூக்கிட்டு பஸ்ஸில் ஏறி போகுது. நான் படம் பார்த்தேன், ஒரு பேப்பர் கட்டிங் பார்த்தேன். சிஎம்மா இருக்கும்போது ஏகே ஆண்டனி வைஃப். இந்த அரசியல் அங்கே எடுபடாது கேரளாவில். கேரளாவுக்கு தான் மண்ணு போகுது சார். கேரளாவில் மணல் எடுக்கக்கூடாது சட்டம் இருக்குது சார். கேரளாவில் ஆற்றில் மணல் எடுக்கக்கூடாது. மருத்துவ கழிவை கூட இவனுக்கு நம்மளுக்கு 5000 கொடுத்து லாரியில் தமிழ்நாட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்தோன்னா எந்த பாண்டிக்காரா இந்த கூட்டிகிட்டு போயிடுவான். கேரளாவிலேருந்து இங்கே மருத்துவ கழிவு பூரா இங்கே தானே கொட்டுறான். அந்த மண்ணை எவ்வளவு தூரம் சொந்த ரத்தமாக பாதுகாக்கிறான் சார். ஆதன்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம் பாண்டியன் சார். கேரளா மலையாளிகள் தேசம், கடவுள் தேசம்னு கூட சொல்லுவாங்க. இயற்கை எழில் கொஞ்சம் கேரளா ஒரு சோக நிலையில இருந்து கொண்டிருக்கிறது. வயநாடு மாவட்டம் முழுவதுமே நீரால் மூழ்கி கிடக்கிறது. மண் சரிவுகளால் வீடுகள் எல்லாம் புதையுண்டு கிடக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பங்கள் மாட்டிக்கொண்டதாக சொல்றாங்க. இதுவரை ஒரு 150 பேர் இறந்து விட்டதாக சொல்றாங்க. கேரளாவை பற்றி நம்ம பேச வேண்டியதே நிறைய இருக்கிறது. இந்த சோக நிகழ்வை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இயற்கை எழில் கொஞ்சம் கேரளா பச்சை பசேல் என இருக்கும். ஆனால் இன்றைக்கு கண்ணீரிலும் தண்ணீரிலும் மிதக்கிறது. இதற்கு என்ன காரணம்? கேரளாவின் வரலாறையும் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. இந்த சம்பவத்துக்கு யார் காரணம்? இயற்கையின் ஒரு கொடிய கோர தாண்டவம் தான். இதில் யார் மீது பழி சுமத்துவது? இதற்கு உண்மையிலே என்ன காரணமா இருக்கிறதா நீங்க பார்க்கிறீங்க சார்? இல்லை, இது இயற்கை பேரிடர் தான். கேரளாவை பொறுத்தவரை கடவுளின் தேசம். உண்மையாகவே குழந்தையிலிருந்து மூதாட்டி வரை கேரளாவில் சாதி சண்டையே கிடையாது, பிச்சைக்காரர்களே கிடையாது கேரளாவில். நீங்கள் நான் சொல்லுகிற 2 விடயத்தையும் தமிழர்கள் பின்பற்றணும். கேரளாவின் வரலாறுலாம் நம்ம பேசிட்டு இந்த சம்பவத்தை பேசினா அது சரியா? ஆமாம். கேரளாவில் இந்தியா முழுக்க எந்த பிச்சைக்காரன் மலையாளியை பார்க்க முடியாது, இறந்து திங்கிற மலையாளியை பார்க்க முடியாது, யாசகம் கேட்க மாட்டாங்க. இதை அந்த மலையாளிகளுக்கு கற்றுக் கொடுத்தது கம்யூனிசமும் கல்வியும். எப்போ? 1956க்கு பின்னாடி, சுதந்திரத்துக்கு முன்னாடி இது 2 சமஸ்தானம். இது தமிழ்நாட்டோடு சேர்ந்துருக்கணும். நீங்கள் காமராஜரும் பெரியாரும் செய்த தவறுகள் அது 2மே.
காமராஜரை பொறுத்தவரை இந்திய தேசியவாதி, ஆமா. பெரியாரை பொறுத்தவரை அவர் திராவிட சிந்தனையாளர். ஆனால் சுதந்திரத்துக்கு முன்பு அது தமிழ்நாட்டோடு தான் இருந்தது. எது சென்னை ராஜதானி இருக்கிற பொழுது கேரளா தமிழ்நாட்டோடு தான் இருந்தது. அதற்கு முன்பு 2 சமஸ்தானங்கள். எது கொச்சி சமஸ்தானம், திருவாங்கூர் சமஸ்தானம். மேலே கொச்சி சமஸ்தானம், கீழே திருவிதாங்கூர் சமஸ்தானம். 2 தமிழகத்தோடு இணைத்து கொள்ள பல முறை வாய்ப்பு வந்தது. காமராஜும் அதை கண்டுகொள்ளவில்லை, பெரியாரும் அதை கண்டுகொள்ளவில்லை. திராவிட நாடுன்னு சொன்னார்ல. அதான் திராவிட நாடுனா மொழிவாரி மாநிலமா பிரிஞ்சு போச்சே. சரி, நீங்க இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, 2ஆம் உலக யுத்தம் முடிந்த பிறகு அந்தமானை சென்னை ராஜதானியோட சேர்க்க சொல்றாரு நேரு. அந்தமான நீங்க அப்பொழுக்கற்ற அரசியல்வாதி யாரு? காமராஜ். குறையே சொல்ல முடியாது, பெரியாரையும் குறை சொல்ல முடியாது. 2 பேரும், ஒருவன் சமூக தலைவன், ஒரு ஆள் அரசியல் தலைவன். 2 பேருக்குமே குழந்தை குட்டியில லஞ்ச லாவணியம் ஊழல் எந்த பிராடும் இல்லை. யாருக்கு? 2 பேருக்கு. இயற்கை பாருங்க, ஒருவர் கருப்பு சட்டை, இன்னொருவர் வெள்ளை சட்டை. 2 பேரால் இழந்தது தமிழர்கள் நிறைய. தமிழர்கள் இழந்தது நிறைய இழந்திருக்காங்க. இப்போ காமராஜ் கிட்ட, ஏன்னா காமராஜ் எதை சொன்னாலும் நேரு தட்டாமல் செய்வார். அந்தமான தமிழ்நாட்டோடு சேர்த்திருந்தா இன்று அங்கே ஒரு பல லட்சம் தமிழர்கள் சுயமரியாதையோடு வாழ முடியும். அதை காமராஜ் செய்யலை. நீங்கள் தேவிகுளம், பீர்மேடு, முல்லை பெரியார், இந்த பக்கம் ஆந்திரா, பல பகுதிகள் மொழிவாரி மாநிலமாக இணைகிற பொழுது, பிரிக்கப்பட்ட போது இல்லை, அதான் அதாவது தனித்தனியாக பிரிக்கப்பட்ட போது காமராஜும் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை, பெரியாரும் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. இது குற்றச்சாட்டா இல்லை, இயற்கை சீரடர். நீங்கள் கேரளாவை ஒட்டி தமிழர்கள் வாழுகிற பகுதிகள் அத்தனையுமே தேவிகுளம், பீர்மேடு, இன்னும் சொல்லப்போனால் தேவிகுளம் பீர்மேடை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி மூணாறு, எல்லா டீ எஸ்டேட் தொழிலாளிகள் தமிழர்கள் தான். ஆனால் தமிழகத்தோடு இணைய வேண்டிய பகுதியை காமராஜர் போய் சொல்கிறாங்க, யோ தேவியாவது குளமாவது எல்லாம் இந்தியாவில் தான் இருக்கு போயான்ட்டார். அப்போ தேசியவாதி. அப்போ எல்லை சாமிகளாக இருந்த இந்த பக்கம் மாப்போசி, அந்த பக்கம் மார்ஷல் நேசமணி, இல்லைன்னா நீங்கள் விருதுநகர் வரைக்கும் எங்கே போயிருக்கோம்? கேரளாவுக்கு போயிருக்கோம். கன்னியாகுமரி உட்பட, திருநெல்வேலி மாவட்டம் உட்பட எங்கே போயிருக்கோம்? கேரளாவுக்கு போயிருக்கோம். பல பேர் அவர்களுக்கெல்லாம் விழா எடுக்கணும், அவர்களுக்கெல்லாம் கொண்டாடுவதற்கு இந்த திராவிட இயக்கம் மறந்துட்டான். இவர்கள் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் இவர்கள்லாம் எல்லையை காத்த சாமிகள். எல்லை சாமி மாப்போசி இந்த பக்கம், மாப்போசி இல்லைன்னா திருத்தணி போயிருக்கோம். எங்கே? ஆந்திராவுக்கு போயிருக்கோம். அதே போல் தேவிகுளம், பேர்மேடு, கேரளாவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள், டீ எஸ்டேட் தொழில் தமிழர்கள் பூரா மலையாளியாக மாறிட்டான். அடையாளம் இழந்து போச்சு. நீங்கள் மலையாளியே தமிழன் தான், அது வேறு விஷயம், சேர நாடு தான். நீங்கள் இலங்கையினுடைய எதிர்கட்சி தலைவர் இப்போ மறைந்தார்ல சம்பந்தம், ஒரு மலையாளி. சம்பந்தம் மலையாளி. நம்ம ஆதன் நேயர்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறேன். சம்பந்தத்துடைய பூர்வீகம் மலையாளி. ரைட். அப்போது எம்ஜிஆர் நமக்கு மலையாளின்னு தெரியும், மலையாளி நமக்கு ஒன்றும் பகையாளி இல்லை. முன்னாள் தமிழர்கள் அவன் பிரிஞ்சு போயிட்டான். ரைட். சனாதனம் அவர்களை பிரித்து விட்டது. அவங்களை நல்வழிப்படுத்தியது கம்யூனிசம். கல்வியும் கம்யூனிசமும். ஏன் நமக்கு அந்த கல்வியோ கம்யூனிசமோ? அருமையான கேள்வி. இந்தியாவில் முதல்ல கம்யூனிஸ்ட் ஜெயிச்ச மாநிலம் இது தமிழ்நாடு. கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் 68 கம்யூனிஸ்டுகள் ஜெயிச்சு கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைப்பதற்கு ராமசாமி படையாட்சி கூப்பிடுறாங்க. அவர் காங்கிரஸோடு போயிடுறாரு. அதனால தான் கம்யூனிஸ்ட் ஆட்சி போச்சு. அதே போல் பாண்டிச்சேரியில் கம்யூனிஸ்ட் ஆட்சி வருவதற்கு பெரிய போராடியவர் நீங்கள் பாண்டிச்சேரியினுடைய தந்தை வி சுப்பையா. வீட்டை போய் பார்த்தேன், வீட்டுக்குள்ளேயே அண்டர் கிரவுண்டு கட்டி இருந்திருக்காரு. யாருக்கு? நீங்கள் பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தியவர் வி எஸ் சுப்பையா. வி எஸ் சுப்பையாவுடைய சிஷியன் தான் இப்போ இருக்கக்கூடிய விஸ்வநாதன், சிபிஐ முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் மந்திரி. அவ்வளவு நேர்மை, அவ்வளவு வறுமையிலையும் நேர்மை.
அப்போ இப்படி கம்யூனிஸ்ட் போராட்டம் எல்லா பக்கம் நடந்திருக்கு. சரி, அதையெல்லாம் காங்கிரஸ் தான் காலி பண்ணியிருக்கு. அதாவது பாரதிதாசன் நம்ம சொல்றோம்ல, பாரதிதாசன் நீங்க வெற்றி பெற்று பிஎஸ் சுப்பையாவுக்கு ஓட்டு போடாம காங்கிரஸ் ஓட்டு போட்டிருக்காரு. யாரு? நீங்க அவருக்கு 3000 ரூபாய் அந்த ஓட்டுக்கான விலை யாருக்கு? பாரதிதாசனுக்கு. நீங்க கடைசியில 300 ரூபாய் கொடுத்து காங்கிரஸ்கார ஏமாத்திட்டான். பாண்டிச்சேரியில் எனக்கு சொன்ன தகவல். அப்போ கம்யூனிஸ்ட் எப்படி ஒழிக்கப்பட்டதுன்னு பாருங்க. ஆனால் கேரளாவில் இன்றை வரை கம்யூனிசம் தான் அவனை சுயமரியாதை நிறுத்தியிருக்கு. ஜாதி சண்டையே கிடையாதுங்க கேரளாவில். கருணை கொலையே கிடையாதுங்க. இப்போ இந்த சோகமான நேரம் அது. 500 குடும்பம் என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு நீங்கள் விமானப்படை இராணுவம் போய் தேடிட்டு இருக்கு. இந்த நேரத்திலையும் அவர்களுடைய பெருமையை நம்ம சொல்லி ஆகணும். பிச்சைக்காரனும் இல்லாத ஒரே இனம் மலையாளி தான். இந்தியா பூரா போவாங்க, எங்கேயாவது ஒரு மலையாளி யாசம் கேட்குற பிச்சை எடுக்கணும் பார்க்க முடியுமா? எங்கேயாவது தெருவில் படுத்து கிடக்கணும் பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. எத்தனை மணிக்கு வேலை செஞ்சால் குளிச்சுட்டு தான் படுப்பான். நம்ம ஆள் புரோட்டா மாஸ்டர் இருக்கான் பாருங்க, 3 மாதம் குளிச்சவங்களாம் புரோட்டா மாஸ்டராக இருக்கான். அப்படியே போடுங்க, இதை மக்கள் பார்க்கட்டும். பளிச்சன்னு இருப்பாங்க மலையாளி. என்ன காரணம்? அவனுக்கு கல்வியும் கம்யூனிசமும் 100% கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் படித்தவன் யாரு? மலையாளி. நீங்கள் அங்கே எந்த பள்ளிக்கூடம், யூனிவர்சிட்டி, காலேஜ், உடையாறு, பச்சைமுத்து யாருமே அங்கே இல்லை. ஆனால் அத்தனை பேரும் ஆணும் பெண்ணும் பட்டதாரியாக தான் வெளியேறான். சரி, ஆம்ஸ்ட்ராங் எங்கே போகிறான்? சந்தன மடத்துக்கு போகிறான். அங்கே போகும்போது ஒரு மலையாளி சாயன்னு வித்துட்டு இருக்கான். எங்கே? சந்தன மடத்தில். ஒரு ஜோக்கா சொல்லுவாங்க. அப்போ உலகம் முழுக்க உழைப்பை தேடி போகிறவன் மலையாளி. நீங்க தமிழ உழைப்புக்கு என்ன சலைச்சவங்களா என்ன? தமிழ உழைப்புக்கு அருமையான கேள்வி. ஆனா உலகம் முழுக்க அகதியாக அடி வாங்குகிறவன் தமிழன். உலகம் பிஜி தீவு, மாலத்தீவு, மொரீசியஸ், மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, இலங்கை, பெங்களூரு, பம்பாய், அவனுக்கான அரசியல் இல்லை. அதான் விஷயம். அவனுக்கான அரசியல் இல்லை. அவனுக்கான அரசியல் இருக்கு. யாருக்கான? இப்போ ராஜீவ்காந்தி சோனியா காந்தி யார் இருந்தாங்க? ஜார்ஜ்னு ஒரு மலையாளி இருந்தார். அவர் தான். நீங்கள் இதெல்லாம் திட்டம் போட்டு நடக்கிற விஷயம். ஓகே, நான் ஒரு வன்மமாக நான் சொல்லலை. அதாவது பிஜேபிக்கு எப்படி ஆர்எஸ்எஸ் மூளையோ அந்த மாதிரி காங்கிரஸ்ல இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்றீங்க. ராஜீவ் காந்தி சோனியா காந்திக்கு யாரு? ஜார்ஜ். நான் நேருலேருந்து வந்துடுவேன், அதை விடுங்க. நேரு இருக்கும்போது மேனன் இப்படி தான். அப்போ இப்போ கேசி வேணுகோபால் தான் பொதுச் செயலாளர் காங்கிரஸ். ராகுல் காந்தியினுடைய மூளை யாரு? கேரளாவை சேர்ந்த கேசி வேணுகோபால். நம்ம வேட்டி கட்டின சிதம்பரம் இருக்காரு, தமிழங்கிற அடையாளமே வேண்டாங்கிறார். தமிழருடைய அடையாளமே எனக்கு வேண்டாம். ஏன்? யாரு? ராகுலா? இல்லைங்க, சிதம்பரம் வேட்டி கட்டிய தமிழன் தன்னுடைய தமிழனுடைய அடையாளமே வேண்டாங்கிறாரு. இல்லையே, வேட்டி கட்டிய தமிழனா தான் அடையாளப்படுத்திட்டு இருக்காரு. தமிழனுக்கு எதிரியா இருக்காரு. தமிழனுக்கு ஈழ பிரச்சனையில் சிதம்பரம் செய்த துரோகம் மிகப்பெரிய வரலாற்று துரோகம். சரி, தமிழ்நாட்டுக்கு சிதம்பரம் கொண்டு வந்து திட்டத்தை ஏதாவது சொல்லுங்க. சிதம்பரம் பையன் இப்போ கார்த்திக் சிதம்பரம் கொண்டு வந்த திட்டத்தை சொல்லுங்க. சிவகங்கையில் எத்தனை வருஷமா இருக்காரு? 2 டேர்மா. இப்போ மறுபடியும் ஏறக்குறை எனக்கு தெரிஞ்சு சிதம்பரம் 2000 இருக்காரு. 2000 முன்பு இருந்து இருக்காரு. 25 வருஷமா சிவகங்கையில் நான் நேரடியாக கேட்குறேன், கார்த்திக் சிதம்பரமும் கொண்டு வந்த திட்டத்தை சொல்லுங்க சார். சரி, ஆனால் மறுபடியும் ஜெயிக்கிறாங்களே. ஆமாம், இங்கே தான் 500 ரூபாய் காக்கா பிரியாணி கொடுத்தா ஓட்டு போட்டுறானா? 500 ரூபா காக்கா பிரியாணி கொடுத்தீங்கன்னா எத்தனை ஓட்டு வேணால் கிடைக்குமே. அப்போ இவனை தான் அறிவாளின்னு சொல்கிறீங்க. கேரளாவில் எவனாவது சினிமா நடிகனுக்கு கட் அவுட்டு பால் விஷயம் வச்சுருக்கானா? சொல்லுங்க. இல்லை, சாதி சண்டை இல்லை, மத சண்டை இல்லை. இந்து முன்னணி கம்யூனிஸ்ட் சண்டை கொடுக்குவான். ஆனால் மதமா சாதி சண்டையே கிடையாதுங்க. சாதியே கிடையாதுங்க. கம்யூனிஸ்ட் என்ன பண்ணியிருக்கு? சாதியே கிடையாது. இங்கே என்னாச்சு? கொளுத்தி போட பற்றிக்கும் சாதி. நீ ஒரு சாதி, நான் ஒரு சாதி. திருமாவளவன் ராமதாஸ் சேரவே முடியலையே. தேவேந்திர குல வேளாளர் முக்குளத்தோடு சேரவே முடியலையே. சாதி இங்கே சாதி சங்கம். கேரளாவில் ஏதாவது சாதி சங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கவே இருக்காது. முஸ்லீம்கள் ஒரு அமைப்பாக இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் அமைப்பாக இருக்காங்க, இந்துக்கள் ஒரு அமைப்பாக இருப்பாங்க. ஆனால் சாதி சண்டையே இருக்காது. அவங்கள கம்யூனிசம் தான் அரசியல் படுத்தியது. கல்வியும் கம்யூனிசமும்
கேரளாவை அரசியல் படுத்தப்பட்டு அவர்களை நல்வழிப்படுத்தியதுன்னு நீங்க சொல்றீங்க. இயற்கையை பற்றியும் நம்ம பேசணும். இயற்கையை காப்பாற்றும் ஒரு எழில் கொஞ்சம் ஒரு தேசமா மாத்திருக்காங்கன்னா அந்த அந்த உணர்வு தமிழனுக்கும் அந்த உணர்வு நமக்கு அந்த நம்மளும் எறும்பு நம்மளும் வந்து மரம் செடி கொடியெல்லாம் ரசிக்கிறோம் இல்ல, எல்லாமே பண்றோம் ரசிப்போம் சார். ஆனா நீங்க இவருடைய தலைவிதியை தீர்மானிப்பது அரசியல் தான். சரி, நீங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபேக்டரியும் இல்லை, எந்த ஆலையும் இல்லை, எந்த பஞ்சு விளைவதில்லை, பருத்தி விளைவதில்லை, காய்கறி விளைவதில்லை, எதுவுமே இல்லை. கேரளா ஸ்ட்ரக்சர் எப்படின்னு கேட்டிங்கன்னா அரபிக்கடல், இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை, குறுகிய வால் மாதிரி ஒரு நிலப்பரப்பு. எப்படி அதுக்கு நடுவில் சிக்கிட்டு நீங்க இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த பக்கம் அரபிக்கடல், இதுக்கு நடுவில் வால் மாதிரி ஒரு நிலப்பரப்பு. நீங்க நீளம் வடக்கு தெற்குல நீளமா இருக்கே தவிர கிழக்கு மேற்குல குறுகிய பகுதி தான். அப்போ அரபிக்கடலிருந்து வரக்கூடிய நீங்க தென்மேற்கு பருவ காற்று என்ன மழை பெஞ்சிட்டே இருக்கும். 6 மாசம் மழை பெய்யும் கேரளாவில். 6 மாசம் மழை பெய்யும் வருஷத்துல. ஆமா, குழந்தை குட்டி எல்லாமே கொடையெல்லாம் வெளியே போக முடியாது, மழை பெஞ்சிட்டே இருக்கும். இப்படி ஒரு நாடு இயற்கையாகவே கேரளா தான். ஆனா இந்த நாட்டில் தான் உலகத்தில் இருக்கிற நீங்கள் இது இங்கே போங்க, எங்கள் அரபு கண்ட்ரி போங்க, எல்லாம் மலையாளி தான் இருப்பான். என்ன காரணம்? கல்வி அவனை மனிதனாக்கி இருக்கு, கம்யூனிசம் அவனை மனுஷனாக்கி இருக்கு. சரி, நீங்கள் 26 நாடுகள் அரபு நாடுகள் மலையாளிகள் எல்லாம் இயங்காது. சரி, அதே போல் நீங்கள் முழுக்க மலை சார்ந்த இடம் தான் மலையாளி. மலை சார்ந்த இடம் மலையாளி, அதான் மலையாளி. அந்த இயற்கையும் அந்த காப்பாற்றும் உணர்வு அப்போ அங்க வந்து உழைப்பை தேடி அவன் உலகம் பூரா போய் உழைச்சு தான் ஆகணும். சரி, அந்த மண்ணுல ஒரு ஃபேக்டரி கட்ட முடியாது, ஒரு பனியன் ஆலை கட்ட முடியாது, ஒரு நூல் மில் கட்ட முடியாது, பருத்தி விளையாது, பஞ்சு விளையாது. அது ஒரு டெவலப்மெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாதா? இல்ல, அதாவது வளர்ச்சி இல்ல, தொழிற்சாலை இல்ல, வேலை வாய்ப்புக்கு இடம் பெயர்றாங்க. அதுதான் அதாவது நீங்க நிலம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீலகிரியில் போய் என்ன ஃபேக்டரி கட்டுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. மலை சார்ந்த கொடைக்கானல் போய் என்ன ஃபேக்டரி கட்டுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் நீங்க ஒரு சமமான நிலம் 1 ஏக்கரே இருந்தாலே பெரிய விஷயம். அதையும் இப்போ இடிச்சு போட்டு என்ன பண்ணுறான், கொடைக்கானலையும் ஊட்டிலையும் ஹோட்டல் கட்டி ரிசார்ட் கட்டிடுறான். ஒரு தொழிற்சாலை கட்டுவதற்கு சமதள நிலம் ஒரு 10 ஏக்கரா வேணும். அங்கே அப்படி இருக்காது, எல்லாம் மலை சார்ந்த இடங்கள் தான். ஆக அவர்களுக்கு ஒரே விஷயம் கல்வி தான். படிச்சு நீங்கள் டெல்லியில் வந்து 35 செக்ரட்டரிஸ் இருக்காங்க, அரசு துறை மொத்தம் 35 டிபார்ட்மெண்ட். தமிழ்நாட்டு எடுத்து 35 டிபார்ட்மெண்ட் தான். ரெவன்யூ, பிடபிள்யூ, ஹைவேஸ், உணவு, கதரு, இபி, இப்படி இருக்கு. அதில் 15 செக்ரட்டரிஸ் யார் இருப்பாங்க? ஐஏஎஸ் மலையாளிகள் தான் இருப்பாங்க. டெல்லி அரசியலை தீர்மானிப்பவர்கள் மலையாளிகள். காரணம் கம்யூனிஸ்டும் கல்வியும் அவனை அங்கே முடி உட்கார வச்சிருக்கு. இங்கே திராவிடைய என்ன பண்ணியிருக்கு, விஜய் வீட்டில் போய் நிறுத்தி வச்சிருக்கு. சிரிக்கிறக்கா சொல்ல, வேதனையோடு சொல்கிறேன், விஜய் வீட்டில் போய் நிறுத்தி வச்சிருக்கு. எந்த மலையாளியாவது சினிமா கட் அவுட்டை வச்சு பால விஷயம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இது பாலக்காடு கோயம்புத்தூர் 10-15 கிலோமீட்டர் தான். வேளந்தாவளம் பாலக்காடு 15 கிலோமீட்டர் தான். ஆனா விஜய் அங்க போனா அங்கேயும் ஒரு கூட்டம் கூடுதே சார். கேரளாவில் கூடும், ஓட்டெல்லாம் போட மாட்டான். நீங்க உலகத்திலே அதிக படம் நடித்தவர் பிரேம் நசீர் அரசியலுக்கு வரும்னு நினைக்கிறார். அரசியலுக்கு வரும் நினைத்த பிறகு அந்த வழியாக சென்ற ஆட்கள் என்ன பண்ணான், ஒரு செருப்பை மட்டும் தூக்கி வீட்டுக்குள்ள போட்டு போனான். ஏன்? ஒரு செருப்பு நான் பத்திரமா வச்சிருக்கேன், அது அதுக்கு மேலே சொல்ல விரும்பல. சரி, அரசியல் என்பது உனக்கு அந்நியப்படுத்தப்பட்டது. உன்னுடைய தொழில சினிமாவில் நடிப்பதான். இப்போதான் சுரேஷ் கோபி வந்திருக்கார். இங்கே எத்தனை பேர் சினிமா நடிங்க, எல்லாம் முதலமைச்சர். இப்போ 25 பேர் ரிசர்வேஷனில் இருக்கான், ரயில்வே டிக்கெட்டில் இருக்கிற மாதிரி. கடைசியாக விஷால் ரெட்டி, கருணாசு, விஜய், சரத்குமார், இப்படி பல பேர் ரிசர்வேஷனில். மாமியா கேட்டுட்டு இருக்கு எப்பயா முதலமைச்சராக. பின்ன போட்டு போய் சரவணா பவனில் போய் புரோட்டா சாப்பிட்றதா, எப்பயா முதலமைச்சர் ஆவ? அவ்வளவு ஜோக்காக இருக்குது தமிழ்நாட்டு முதலமைச்சர். ஆனால் கேரளாவில் அரசியல் என்பது அரசியலாக தான் பார்க்கப்படும். கம்யூனிஸ்ட் நீங்கள் இந்தியா பூரா கம்யூனிஸ்ட், வெஸ்ட் பெங்காலே கம்யூனிஸ்ட் காலியாக போச்சு, மம்தா பானர்ஜி வந்துருச்சு. இப்போ கேரளாவில் பினராயி விஜயன்
பினராயி விஜயன் தலைமையில் ஒரு பெரிய அரசு, கம்யூனிஸ்ட் அரசு நீங்கள் இருக்குது. கம்யூனிஸ்டுகளை விட தியாகிகள் காங்கிரஸ்காரன். நீங்கள் இப்போ அவங்க இறந்த உம்மன் சாண்டி நான் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். பெட்டி தூக்கிட்டு முன்னாள் முதலமைச்சர் ரயில் ஏற போகிறாரு. ஒரு காவலர் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கார். அதே போல் ஏகே அந்தோணி அவர் வந்து இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தார். கேரளா முதலமைச்சர். அவர் பொண்டாட்டி ஒரு வங்கியில் ஒரு சாதாரண ஒரு ஊழியர். அந்த மாதிரி சாப்பாடு மூட்டை முடிச்சு தூக்கிட்டு பஸ்ஸில் ஏறி போகுது. நான் படம் பார்த்தேன், ஒரு பேப்பர் கட்டிங் பார்த்தேன். சிஎம்மா இருக்கும்போது ஏகே ஆண்டனி வைஃப். இந்த அரசியல் அங்கே எடுபடாது. கேரளாவில் முதலமைச்சராக இருந்தால் நீங்கள் முதல்ல போயிடுவீங்களா? காரு அரசு காரை பயன்படுத்துவீங்களா? சைரன் காரை. பஸ்ஸில் தான் ஏகே அந்தோணி மனைவி வங்கி ஊழியர் இப்படி தான் போச்சு. பினராயி விஜயனுடைய மகள் ஒரு டைஃபி ஒரு முஸ்லீம் இளைஞனை விரும்பினாங்க, கட்டி வச்சிட்டார். ஆமாம், இங்கே நடக்குமா? எத்தனை கருணை கொலைகள், என்ன சாதி மாதிரி திருமணம் பண்ணதுக்காக எத்தனை கொலை, ஆணவ கொலை, எத்தனை கொலை. அங்கே கேரளாவில் ஜாதி சண்டை இருக்கா? இப்படி திருமணம் பண்ணதுக்கு அவனா நடு ரோட்டில் வச்சு உடம்பல்பட்ட பஸ் ஸ்டாண்டில் வெட்டுறானா? பார்த்துட்டு இருந்த மக்கள் போத்த வச்சு ஓடுறானா? தொலைச்சிருவான். ஏன்? ஒரு தப்பு நடந்தால் 500 கட்சி வருவான் சார். ஒரு தப்பு நடந்துருச்சு, இங்கே தப்பாகவே நடக்குது. அங்கே ஒரு மருத்துவமனையில் ஒரு பிரசவத்தில் யாரோ ஒருவர் டாக்டர் கவனமாக பார்த்து யார் இறந்தாலும், ஏதாவது ஒரு விபத்து நடந்தாலும் ஒரு 50 பேர் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐலேருந்து வருவான். எந்த பிரச்சனை அவனுக்கு அந்த மரணம் எப்படி நடந்தது, எப்படி வைத்தியம் பண்ண அத்தனையும் அந்த டாக்டர் விளக்கமாக சொல்லணும். யார் ரிப்போர்ட் கொடுக்கணும். இவர் போன பிறகு சிபிஎம் ஒரு 50 பேர் கொடியை பிடிச்சிட்டு வருவான். அத்தனை பேரும் ஹிந்து பேப்பர், இங்கிலீஷ் பேப்பரு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாம் பார்த்து பீடியை கொஞ்சம் புகையை விட்டுட்டு அவ்வளோதான் வந்து நிற்பான். பதில் சொல்லியே ஆகணும். இவன் போன வரவே காங்கிரஸ்காரன் வருவான், இன்குலாம் ஜிந்தாபாத்னு வருவான். இப்படி எல்லாருக்கும் பதில். இங்கே ஏதாவது கேட்க முடியுமா? எத்தனை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கான். இப்போ பாருங்கள், இப்போ எம்ஆர்கே விஜயபாஸ்கரோட ஒரு இன்ஸ்பெக்டர் கைது. எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு. அதே போல் இந்த கோடம்பாக்கம் ஸ்ரீ ஆர்எஸ்எஸ் ஒரு 4-5 இன்ஸ்பெக்டர் கைது. இப்படி கைதே காவல்துறை தான். அங்கே இது போன்ற எந்த செய்தியும் பார்க்க முடியாது. காரணம், மக்கள் மத்தியில் அவ்வளோ அவேர்னஸ். ஒரு முறை காங்கிரஸுக்கு போடுவான், ஒரு முறை கம்யூனிஸ்டுக்கு போடுவான். இப்போ பாருங்கள், கம்யூனிஸ்டுக்கு இப்போ யார் ஜெயிச்சிருக்கு அதிகமாக? காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கான். பிஜேபி எதுக்கிறதுக்கு டெல்லியில் வந்து யார் வரணும் விரும்புகிறான்? காங்கிரஸ் வரணும் விரும்புகிறான். வயநாட்டில் எங்கே ரேபர்லி தொகுதியில் ராகுல் காந்தி காணாமல் போயிட்டார். அவங்க குடும்பமே அங்கே ஜெயிக்க முடியல. இப்போ ஜெயிச்சிருக்கான், அது வேறு விஷயம். ஆனால் கடைசி புகலிடம் எங்கே? வயநாடு. அப்போ கேரளாவில் அரசியல் இருக்குது, கேரளாவில் விழிப்புணர்வு இருக்குது, கம்யூனிசம் இருக்குது, கல்வி இருக்குது, எல்லா விஷயங்களும் கொட்டி கிடக்கு. ஆனால் வறுமை தான் அங்கே. நம்பியுதிரிகளோ நாயரோ அப்போ செய்த ஒடுக்கப்பட்ட மக்களை. ஆனால் அதையெல்லாம் மீறி வளம்பு. நீங்கள் கேரளாவில் இருக்கிற மாதிரி யூரோப்பியன் ஸ்டைல் வீடு உலகத்திலே இல்லை. கேரளாவில் யூரோப்பியன் ஸ்டைல் வீடு அவன் வறுமையெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டான் சார். ஆனால் கல்வியிலையும் அவனுக்கு வறுமை இல்லை, சித்தாந்தத்திலையும் வறுமை இல்லை, கொள்கையிலேயே பொருளாதார ரீதியாக எல்லாத்துலேயும் நீங்கள் ஓரளவு அந்த சமூகம். நீங்கள் போன முறை கடுமையான வெள்ளம் இல்லை, இந்த மலையே வெட்ட மாட்டாங்க, மலையை அழிக்க மாட்டாங்க, மரங்களை வெட்ட மாட்டாங்க. அருமை அருமை. இதையெல்லாம் அங்கே செய்வாங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம அதெல்லாம் பதிவு பண்ணலாம். ஆமாம், இங்கே ஃபாரஸ்ட் மினிஸ்டர் வந்தால் பாதி காடே இருக்காது, ரெவன்யூ மினிஸ்டர் வந்தால் பாதி ஆற்றுல மண்ணே இருக்காது. கேரளாவுக்கு தான் மண்ணு போகுது சார். கேரளாவில் மணல் எடுக்கக்கூடாது சட்டம் இருக்குது சார். கேரளாவில் ஆற்றுல மணல் எடுக்கக்கூடாது. மருத்துவ கழிவை கூட இவனுக்கு நம்மளுக்கு 5000 கொடுத்து லாரியில் தமிழ்நாட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்தோன்னா எந்த பாண்டிக்காரா இந்த கூட்டிகிட்டு போயிடுவான். கேரளாவில் வந்து இங்கே மருத்துவ கழிவு பூரா இங்கே தானே கொட்டுறான். அந்த மண்ணை எவ்வளோ தூரம் சொந்த ரத்தமாக பாதுகாக்கிறான் சார். அதுக்காக நீ சொல்லலாம் தமிழ்நாட்டில் கொட்டா. இவன் 5000 கொடுத்தா எதை வேணால் கொட்ட சொல்லுவானே, அணுக்கழிவே கொட்டி சொல்லிடுவான். கேரளாவில் நம்ம தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் லாரி போய் அப்போ அணுக்கழிவு இருக்குது, ஒரு 5 லாரி வரும், எவ்வளோ வேணும்? எங்கள் லாரிக்கு 50,000 கொடுங்க. அணுக்கழிவு கொண்டா ஊரெலாம் நாச்சு நீங்கள் கொடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். இப்படி ஒரு மழையா. நான் கேரளாவுக்கு நிறைய தடவை போயிருக்கேன். சரி, நீங்கள் தமிழ்நாடு வண்டியை பார்த்தா கொடு, ஆர்சி புக்கை கொடு, டிரைவிங் லைசன்ஸ் கொடு, எல்லாம் பரப்பாக பார்ப்பான்.
நம்மால் என்ன பண்ணுவோம் தமிழ்நாட்டில் கேரளாவில் ரிஜிஸ்டர் வரும் ஆர்சி புக் நடுவில் ஒரு 500 நோட்டை கொடுப்பான் 500 நோட்டு இதைத்தான் ஆர்சி புக்குன்னு கேட்பான் நம்ம போலீஸ். அங்கே அவன் என்ன பண்ணுவான் அவனை லஞ்சம் கொடுத்தா மடக்க முடியாது சார். கேரளா போலீஸை நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். நான் தமிழ்நாடு போலீஸை நீங்கள் வெள்ளத்துறை சொன்னார் எல்லாம் தமிழில் எல்லாம் போலீஸை திட்டுறான்னு. எனக்கு ஒரு ஒரு நண்பர் ஒரு உதவி கேட்டார். ராஜபாளையத்து பக்கத்தில் ஒரு ஹேண்டிகேப்டு பொண்ணு, அந்த பெண்ணு குழந்தைய 3 மாதம் கன்சீவாக பிடிச்ச நகையை பிடிங்கிட்டு அடித்து வரட்டிட்டான். அது தாய் வீட்டில் வந்துருக்கு. ஆளுமன் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்காங்க. ஆளுமன் போலீஸு என்ன பண்ணுறாங்க, வாபஸை வாங்குன்னு அவங்கள்ட்ட 20,000 பணத்தை வாங்கிட்டு டார்ச்சர் கொடுக்குறாங்க. கேரளா இப்படிலாம் கொடுக்க முடியுமா? நீ வாபஸ் வாங்கு. அந்த பொண்ணே ஹேண்டிகேப்டு, அவன் 3 மாதம் கன்சீவ் விட்டுட்டு போயிட்டான், குழந்தை பிறந்துருச்சு. இப்போ தாய் வீட்டில் வந்துருக்கு. இங்கே சந்தன மரம் கடத்துறவன், ஜவ்வாது மரம் கடத்துறவன், எல்லா மக்கள்கிட்ட அவேர்னஸ் என்பதை இங்கே இந்த திராவிட இயக்கம் சொல்லியே கொடுக்கல. அங்கே 100 எந்த கேரளா பேப்பரையும் பாருங்கள், தமிழ்நாடு பேப்பரையும் பாருங்கள், கொலை 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 கொலை. கேரளாவில் அப்படி ஏதாவது அரசியல்வாதி செத்துருக்கானா? ஆம்ஸ்ட்ராங் மாதிரி மரணம் அங்கே நடந்திருக்கா? அதாவது கம்யூனிஸ்டும் ஆர்எஸ்எஸும் சண்டை பிடிப்பான், முஸ்லீம்களும் இந்து முஸ்லீம் சண்டை பிடிப்பாங்க. ஆனால் இது 22,000 ரவுடி கேரளாவில் இருந்தால் நீங்கள் புறநாய் விஷயம் 22 பேரை என்கவுண்டர் பண்ணிடுவார். 22,000 பேர் என்கவுண்டர் பண்ணிடுவார் சார். நீங்கள் அமைச்சரவை கூட தீர்மானம் போட்டுருவான். ஏன்னா பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியவன் தான் 22,000 ரவுடிகள். 6,000 ரவுடி A+, 22, 20 எல்லாத்தையும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருவான். வெளியிலே வர முடியாது பண்ணிடுவான். ஏன்? கேபினட்டே முடிவு பண்ணிடுவான், மக்கள் போல ஜெயிச்சேன்னு முடிவு பண்ணிடுவான். ஆனால் இங்கே அவன் பிரச்சனை, அவன் என் பிரச்சனை. நான் காலையில் வீட்டுக்கு போகிறேன், சாப்பிட போகிறேன், வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டு என் வீட்டை அடைச்சிட்டு படுத்துக்கிறேன். நீங்கள் கௌசல்யா கொலை கருணை இது உடன்பட்டல் நடக்குது. சங்கர் கௌசல்யா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எப்பவுமே ஒரு 1000 பேர் 2000 பேர் நிற்பானா இல்லையா? 3 பேர் வெட்டிட்டு சாவகாசம் மோட்டார் சைக்கிள் ஏறி போகிறான். எல்லாம் தெரிச்சு ஓடிட்டான் நம்ம பையன். கேரளா வந்து என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா? அவனை பிடிச்சி அருவா எடுத்து 3 பேர் அருவா எடுக்கும் போதே 300 பேர் வந்து அவனை பிடிச்சிருப்பான். பிடிச்சி நீங்கள் மரத்தில் கட்டி வச்சு நேராக கூட்டி காவல்துறை சரண்டர் பண்ணியிருப்பான். இங்கே அப்படி ஏதாவது கீழே விழுந்தாலும் தூக்குறதில்ல சார். போலீஸ் 1000 என்கொயரி கேட்பான்னு. கேரளாவில் நீங்கள் ஏதாவது ஒன்றுனா உடனே ஒரு 100 கூட்டம் கூடிடுவான். கூடி உடனே 100க்கு ஃபோன் பண்ணி ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் வர எல்லாம் போகிறோம். அது வரைக்கும் அந்த கூட்டம் கலையவே கிடையாது. இங்கே அடிபட்டு கிடங்க, ஐயோ இவனை பார்த்தா நமக்கு போலீஸ் பிடிச்சிக்கும். இருக்கா இல்லையா? இல்லை, தமிழர்களும் இறக்க குணம் நமக்கு அதிகம் தான் சார். தமிழர்கள் நமக்கு இருக்கிற ஏதோ ஒரு சிக்கல் தானே இதெல்லாம் களை எடுக்கணும். இல்லை, இதெல்லாம் மாற்றணும்னா என்ன சரிப்படுத்தணும்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா நம்மளே உட்காந்து இழிவுபடுத்துற கணக்கா பார்ப்பாங்க. அதாவது நமக்குன்னு ஒரு மான உணர்ச்சி இருக்குல்ல, ஒரு ஒப்பீடு தான், ஒரு ஒப்பீடு தான். நான் இங்கே திரும்ப சொல்கிறேன், தமிழர்கள் உலகம் முழுக்க இருக்கிற அறிவாளிகள், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கண்டுபிடிப்புகளும் தமிழருக்கு சொந்தமானதான். ஆனால் தமிழை தோற்று போய் நிற்கிறான்னு சொல்கிறேன். நீங்கள் திராவிட இயக்க இவ்வளவு பெரிய வளர்ச்சியில் ஈழம் தோற்று போச்சு, காவிரி தோற்று போச்சு. அப்போ இதுக்கு யார் பொறுப்பு? கேரளாக்காரன் பொறுப்பு? ஆந்திராக்காரன் பொறுப்பா? இல்லை கர்நாடகாரன் பொறுப்பா? காவிரி தண்ணி வரல சார். காவிரியில் தண்ணி 260 TMC தண்ணிக்காக பல லட்சம் உயிர் போயிருக்கு. இல்லை சார், நீங்களும் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் தான், சரிங்களா? திராவிட இயக்கம் தான் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க. நீங்கள் இந்த மாதிரி திராவிட இயக்கத்தை குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நீங்கள் அரசியல் படுத்தப்படலை, அரசியல்வாதிகள் சரியாக நடந்துக்கலன்றீங்க. இதையெல்லாம் சரிப்படுத்திருக்க வேண்டியது பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். உண்மைதான், காவிரி பிரச்சனை, இந்த பக்கம் முல்லை பெரியாறு, இந்த பக்கம் கிருஷ்ணா ஈழ பிரச்சனை, எல்லாமே இருக்குது. எல்லாம் திராவிட இயக்கத்தால தான் தோல்வி தோல்வி தோல்வி. திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சினால தான் இவ்வளோ விஷயங்கள் நம்ம இழந்திருக்கோம். ஆனால் கேரளாவில் 3 நீங்க போன முறை அங்கேயுமே இல்லை, அங்கேயுமே கம்யூனிஸ்ட் இருக்கு, காங்கிரஸ் இருக்குது, அதே போல சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. அதாவது சார் நீங்க ஒரு விஷயம் மட்டும் பாருங்க, 2001 செப்டம்பர் 11 திருவனந்தபுரத்தில் ஆம்பூரியில் நிலச்சரி 39 பேர் மரணம். 2 நாளில் நிலைமை சரியாயிடுச்சு. 2 நாளில். அதே போல் 2018 483 பேர் மரணம். 3 நாளில் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்க. அதே போல் 2020 ஆகஸ்ட்டில் நீங்கள் பெட்டிமுடி, இடுக்கி,
ஏறக்குறைய 86 தமிழர்கள் கடுமையான மழையில் பாதிக்கப்பட்டாங்க. எல்லாமே அதாவது பேரிடர் மீட்பு குழு, மாநில அரசு உடனே போய் அந்த இடத்துல நீங்கள் இப்போ குடியிருப்பு வாசிகளை பூரா ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு இடம் கொடுத்து நிரந்தர தீர்வை ஏற்படுத்திட்டாங்க. இப்போ வயநாடு மாவட்டத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக என்ன நடக்குது? மண் சரிவு நடக்குது. மழை பெஞ்சால் மண் வந்து இலகிடுது. ஆனால் இந்த பகுதியில் பல ஏறக்குறைய 20 ஆண்டு காலமாக குடியிருக்கக்கூடிய அந்த மக்களை பல பகுதிகளுக்கு நிலம் கொடுத்து பட்டா கொடுத்து ஆபத்தான பகுதியாக மக்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத பகுதியாக நீங்கள் இடம்பெயர வச்சுருக்காங்க. இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதனையும் மீறி நடந்தது தான் இந்த விபத்து. ஏன்னா ஊரே காலி பண்ண முடியாதுல்ல. சரி, இது அதாவது இந்த இடம் 2 மணி நேரம் மழை பெஞ்சிருந்தா ஒன்றா இருக்காது. 2 to 6 நீங்கள் ஏறக்குறைய 4 மணி நேரம் தொடர்ந்து மழையினால தான் இந்த மண் இனி என்ன பண்ணுவான்? அந்த பகுதியில் மக்கள் வசிப்பதற்கு பாதுகாப்பற்ற பகுதின்னு எங்க கொண்டு போட்டுருவான். இறுகிய மண் உள்ள பகுதியில் மக்களை இடம்பெயர் வச்சிருவாங்க. இதெல்லாமே நீங்கள் இராணுவ நடவடிக்கையாக அந்த அரசு எடுக்கும். ஆனால் இந்த காரணம் கேட்டிங்கன்னா அங்கே லஞ்ச லாவணி ஊழல் அதிகாரி எந்த இடையூறு இருக்காது. சொந்த மக்களை சொந்தக்காரனா அவன் நேசிப்பான். ஆனால் இங்கே மெட்ராஸில் வெள்ளம் வந்தது, அதிகாரிகள் ஸ்பாட்டுக்கு வரக்கே 3 நாள் ஆச்சு. நானும் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதிகாரி பூரா அவன் தப்பிச்சு வீட்டில் படுத்துட்டான். வெள்ளம் வடிந்த பிறகுதான் வெள்ள நிவாரண படையே வந்தது. இந்த வெள்ளம் இப்போ நடந்த வெள்ளத்தில், போன வருஷ கடைசியில் நடந்த வெள்ளத்தில். அப்போது அரசு இயந்திரம் என்பது, அதிகாரம் என்பது, அரசியல் என்பது நீங்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா உடனடியாக களத்தில் வரக்கூடிய சூழல் இருக்கணும். இங்கே அப்படி இல்லை. அதுக்குள்ளே பெரிய அரசியல் இருக்குது. எந்த அதிகாரியும் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ண முடியாது. சஸ்பெண்ட் பண்ணால் அவன் ஒரு அரசியல்வாதி பின்னணியில் இருப்பான். அங்கே அதிகாரிகளை எந்த விதமான அரசியல் தலையீடு இருக்காது. எங்கே? இந்த கேரளாவில் அதிகாரியாக தான் இருப்பான், அரசியல்வாதியாக தான் இருப்பான். இங்கே எல்லா அதிகாரிகளும் ஒரு அரசியல் பின்னணி. இப்போ திமுக வந்த பிறகு அதிமுக IAS அதிகாரிகள் பூரா மாற்றுறாங்க. திமுக இருந்து அதிமுக வந்துருச்சு 26னா இந்த அதிகாரிகளை பூரா இவங்க மாற்றுவாங்க. அதாவது அதிமுக அதிகாரிகள் திமுக அதிகாரிகள்னு ஒரு அப்படி ஒரு பிரிவே இருக்குங்க. ஆமாம், அதிகாரிகள் இல்லை. நீங்கள் கேரளாவில் பப்ளிக்கு ஒன்று திரண்டுருவான். நீங்கள் அப்படி இங்கே 200-300 பேர் திரண்டு ஏதாவது நியாயம் கேட்ட வரலாறு இருக்க சொல்லுங்கள். திமுக தனியாக இருப்பான், அதிமுக தனியாக இருப்பான், பாமக தனியாக இருக்கும், சிறுத்தை தனியாக இருக்கும், எல்லாம் தனித்தனியாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக மக்களுங்கிற ஒரு கூட்டத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியல. ஜல்லிக்கட்டுக்கு பார்த்துருக்கோம். அது தமிழர்னு உணர்ச்சி வசப்பட்டு ஒன்றா திரண்டு வந்தான். அது வந்து இந்தியாவே மிரண்டு போய் பார்த்து அபூர்வத்திலையும் அபூர்வம். நீங்கள் ஸ்டெர்லைட்டு போல் ஒரு கேரளாவில் வரலாறே இல்லையே. இப்போ துரத்தி சுட்டான 13 பேரை துரத்தி சுட்டான். இப்படி சூடெல்லாம் நீ கேரளா நடந்துட முடியுமா? ஆட்சியை கவுந்து போயிடும். எம்எல்ஏக்கள் பூரா ரிசைன் பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா எம்எல்ஏ பூரா ஓட்டு கட்டு ஊருக்கு போக முடியாது. விழுஞ்சியம் துறைமுகம் சார், அதானி ஒரு போர்ட்டு கட்டுறான். போர்ட்டு கட்டி அது 2000 பேரை கொண்டு வந்து பீகாரி இறக்குறான். பீகாரி இறக்குன பிறகு அந்த போர்ட்டே 2000 பேர் இவன் இறக்கணுன்னையும் உள்ளூர்காரன் எனக்கு வேலை விடுன்னு போகிறான். அந்த உள்ளூர்காரன் ஆதரவாக போகும்போது அந்த ஊர் மக்களே போகிறான். 5000 பேர் திரண்டுறான். திரண்ட பிறகு இல்லை பீகாருக்கானதை வேலை கொடுப்போன்னு அதானி சொல்கிறான். அங்கே திரண்டவங்க மீது போலீஸ் வழக்கு பதிவுது. 5000 பேர் அப்படி போலீஸ் ஸ்டேஷன் திரும்பிடுறான். போலீஸ் ஸ்டேஷனை காணாங்க. போலீஸ் ஸ்டேஷனை பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டான். ஒரு வழக்கு கூட பதிவாகலை. ஏன்னா இது கொள்ளையடிக்கிறதுக்கோ திருடுறதுக்கோ நடந்த விஷயம் இல்லை, அவனுடைய உரிமைக்கான விஷயம். சரி, இங்கே கர்நாடகாவில் தனியார் துறைகளில் முழுக்க கன்னடம் தான் இருக்கணும்னு சட்டசபையில் ஜியோ போட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்போ இது போன்ற எந்த சலசலப்புகளும் இங்கே இல்லை. என்ன காரணம்? கல்வியும் கம்யூனிசமும் இவனுக்கு இல்லை, அவேர்னஸ் இல்லை, நமக்குள்ள அந்த ஒற்றுமை இல்லை. அது திராவிட இயக்கம் சதைச்சிருச்சு. திராவிட இயக்கம், நான் வேற யாரையும் குற்றம் சொல்ல, திராவிட இயக்கம் சார் இத்தனை ஆண்டு காலமா முழுமையாக கல்வியை அவனுக்கு கொடுக்கலையே, கல்வியை அவனுக்கு போய் சேரலையே. கல்வியை மறுக்கப்பட்டிருக்கு. 22,000 பள்ளிக்கூடத்தில் 1000 பள்ளிக்கூடம் தான்
5 வாத்தியம் ஒரு தலைமை ஆசிரியர், 21,000 பள்ளிக்கூடம். என்ன எப்படி இருக்கு? 10,000 பள்ளிக்கூடம் 2 வாத்தியம், 10,000 பள்ளிக்கூடம் 1 வாத்தியம். எனக்கு ஒரு ஆசிரியர் நண்பர் சார், அவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் பெரும்பாலான பள்ளிகள் இன்னைக்கு ஒரு ஆசிரியர் பள்ளியா மாறிட்டு இருக்குங்க. ரொம்ப சோகமான ஒரு இதுங்க இது. இந்த தகவல் நான் ஒரு டேட்டா நான் விசாரிக்கும் போது எடுத்த தகவலுங்க. இதை சார் பதிவு பண்ணுங்கன்ற. நான் 15 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் சார். 15 வருஷமா நான் கத்திட்டு இருக்கேன். ஒரு ஆசிரியர். ஆமா, எனக்கு நான் பேரையும் சொல்றேன், எனக்கு ஊரு பேரு எல்லாத்தையும் சொல்றேன். நான் 85ல் எனக்கு ஒரு ஆசிரியர் இப்படி ஈரோட்டில் இருக்கார், டேவிட் வாத்தியார்னு பேர். நான் திராவிட கழக கூட்டம் நடத்தும் போது எனக்கு 2 ஆசிரியர்கள் உதவி செய்வாங்க. ஒருவர் எம்டி நஞ்சப்பை ஸ்கூலில் துரைசாமின்னு ஒரு ஆசிரியர், அவர் திராவிட இயக்கம். பூசாரிபாளையம் இவர் வந்து ஹைஸ்கூலு, இவர் வந்து ஆரம்ப பள்ளி பூசாரிபாளையம். அங்கே 5 கிளாஸுக்கு ஒரே வாத்தியார் தான். 5 கிளாஸுக்கு நான் சொல்லி எப்போ 84 85ல் வருஷம் எவ்வளோ ஆச்சு? அது ஒரு 40 வருஷம் முந்தி சொல்கிறேன். 40 வருடங்களுக்கு முன்பு நான் இங்கேருந்து பூசாரிபாளையம் போவேன். எதுக்கு? 1000 ரூபா வாங்குறதுக்கு. திராவிடங்களை கூட்டம் நடத்துறதுக்கு. அப்போ அவர் 1000 2000 கொடுப்பாரு. அன்றைக்கி கூட்டம் நடத்துகிற போது வசூல் பண்ணி அவர் கடனாக கொடுத்துருவோம். எம்டி பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை பணம் வச்சுருப்பார், அவர் 10,000. அவர் தான் தலைவர். அவர்கிட்ட போய் போஸ்ட் அடிக்கிறதுக்கு, கூட்டம் போடுறதுக்கு, பெரியாதாசனுக்கு ரூம் போடுறதுக்கு, ரயில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு, இதுக்கு ஒரு அன்னைக்கெல்லாம் 2000 3000 வந்தால் தான் கூட்டத்தை ஆரம்பிக்க முடியும். அப்போது துரைசாமி இவர் ஆசிரியர், அவர் டேவிட் வாத்தியார். பூசாரிபாளையம் போவேன், திருப்பூர்லேருந்து 10 கிலோமீட்டர், அங்கே ஒரு பள்ளிக்கூடம், ஒரே வாத்தியார் தான், ஒரே வாத்தியார். அப்போ இது திராவிட ரசிச்சு இப்படியே வச்சிருக்கா. ஏன் இவனுக்கு கேரளாவை போல கல்வி கொடுத்தீங்கன்னா இவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான், அவேர்னஸ் ஆயிரும், அரசியல் தெரிஞ்சிடும், கேள்வி கேட்க. அதுதான் கேரளாவில் 5 பைசா ஒரு குழந்தைக்கு, காலையில் 5 பைசா, சாயங்காலம் 5 பைசா, 10 பைசா பஸ்ஸில் எவ்வளோ தூரம் போய்க்கலாம், எவ்வளோ தூரம் வந்துக்கலாம். 3 ரூபா கொடுத்து அப்போ தலைமை ஆசிரியர் கையெழுத்து போட்டு சீல் கொடுத்துட்டாருன்னா டெப்போவில் கொண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் கொடுத்துருவோம். இங்கேயுமே அதெல்லாம் கொடுக்குறாங்க. எப்போ 3 4 5 வருஷம் முந்தி இலவச பஸ். 5 அது கண்டக்டர் என்ன பண்ணுறான், கண்டக்டர்லாம் விரட்டி வேற நாட்டுக்கு கொண்டு போடணும். அதாவது இருக்கு சார், இதெல்லாம் இல்லை சார். அதாவது பரவாயில்ல சார், இந்த கண்டக்டர் என்ன பண்ணுறான், மனநோயாளி அவ்வளோ பேரும் இந்த கோசி கிராய்க்கிற குழந்தைகளை பூரா தலையில் கூட்டதை நானே பார்த்துருக்கேன் சார். இந்த குழந்தை ஏறுதா, அவனுக்கு கலெக்ஷன் போயிடுது. யாரு? அவன் குழந்தை அதில் ஏறும். முட்டாளு என்ன பண்ணுறான், குழந்தைகளை மண்டையில் கொட்டுறது. ஏன் குழந்தைங்க வாத்தியான அடி வாங்காம பல இடத்துல நான் பார்த்துருக்கேன் சார். அப்போ அது ஏன் சனிங்கள வந்துட்டியா என்ன பிஞ்சு குழந்தை என்ன சார் பண்ணும்? அப்போ தமிழர்களுக்கான அரசியல் போனால் அவனுக்கு இப்படி இது செய்வானா? அவனுக்கு அரசியல் சொல்லி கொடுத்தா அப்படி செய்வானா? அரசியல் போய் விஜய் வீட்டில் போய் நிற்கிறான், ரஜினி வீட்டில் போய் நிற்கிறான். இவனுக்கு அரசியல் தெரியுதா? இப்போ தனுஷ் வீட்லையும் தனுஷ் வீட்லையும் போய் நிற்கிறான், போயஸ் கார்டில் போய் நிற்கிறான். எனக்கு ஜெயலலிதாவே கருணாநிதியை தலைவரை ஏற்றுக்கொள்ள முடியல சார். இவனுக்கு அரசியல் தெரிஞ்சால் இன்னைக்கு இருக்கிற தங்கமணி, வேலுமணி, வீரமணி, திமுக இருக்கிற அமைச்சர்கள் பூரா அரசியலுக்கே லாய்க்கில்லாத ஆட்கள். ஏதாவது மக்களுக்கு, சொந்த தொகுதி மக்களுக்கு நீங்கள் சுயேட்சைன்னு ஜெயிக்க முடியுமா சொல்லுங்கள்? திமுக அதிமுக விட்டுருங்க சார், ரெட்டையில உதயசூரன் விட்டுருங்க சார். ஒரு கேரளாவில் எல்லா பையனும் சுயேட்சைன்னு ஜெயிப்பான். அங்க ஏகே ஆண்டனியா இருக்கட்டும், உமன் சாண்டியா இருக்கட்டும், இப்ப இருக்கிற பினராயி விஜயன் ரொம்ப எளிமையா தான் வாழ்ந்துட்டு இருந்தவங்க. இங்க அப்படி இல்ல. நீங்க அதான் நான் சொன்னேன், ஏகே ஆண்டனி ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு, ஒரே ஒரு கார், அவரே இறங்கி அவரே பையன் தூக்கிட்டு போறாரு. நீ இப்படி பார்க்க முடியுமா? அது உமன் சாண்டி அதே கதை, பினராயி விஜயன் அதே கதை. இஎம்எஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார் முதலமைச்சர், கேள்விப்பட்டீங்களா? நம்பூதிரி பாட்டு, இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு. அது எல்லாம் நீங்கள் கேரளா தான் சார் கற்றுக்கணும். நீங்கள் ஒரு டாக்டர் ஒரு பதிவு சொல்கிறாரு, அவருடைய மகனுக்கு ஒரு ஆப்ரேஷன். யார்? இஎம்எஸ் மகனுக்கு ஆப்ரேஷன். அவங்க அம்மா பாப்பா ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க, பார்க்க வந்து மகனை ஆப்ரேஷன் பண்ண வரைக்கும் அந்த மருத்துவமனை வராண்டாவில் உட்காந்துருக்காங்க. ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அப்போது உட்காந்துருக்காங்க. இந்த டாக்டர் போய் பார்த்துருக்காரு, இவர் இஎம்எஸ் மாதிரி இருக்க. ஆமாம், நான் தான் இஎம்எஸ். என்ன விஷயம்? என் மகனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஆஸ்பத்திரி. எங்கே? ஜிஹெச்சில். நம்மளால் பூரா அப்போலோவிலே குடியிருப்பான். 10 ரூம் அந்த ஃப்ளோரை எடுத்துருவான் வாடகைக்கு. அப்போலோ அந்த ஃப்ளோரை எடுத்துருவான். சரிங்க, சரி நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு சாப்பாடு அனுப்புகிறேன். இல்லை வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டேன். 2 பேரும் அந்த பொட்டலத்தை பிரித்து, யார்?
இஎம்எஸ் மனைவியும் அங்கேயே சாப்பிட்டுட்டு பொட்டத்தை பிரித்து தண்ணி பாக்கெட்டை வீட்டில் தண்ணியை கொண்டு வந்தாங்க, தண்ணியை குடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துருக்காங்க. அந்த டாக்டர் பதிவு போட்டிருக்காரு. நடக்குமா தமிழ்நாட்டில்? அங்கே ஆஸ்பத்திரி போகிறதுக்கு முன்னாடி டீன் வெளியே வந்துடணும், இல்லை டீனுக்கு அறை விழுகும். இப்படி பல இடம் நடந்திருக்கு. காரணம், அவன் பக்குவப்பட்ட மனிதனாக இருக்கான், மக்கள் பக்குவப்பட்டவனாக இருக்கான், மக்கள் உன்னிப்பாக பார்க்குறான். டிரைவரு நீங்கள் அமைச்சர்களுக்கு ஒரே ஒரு டிரைவர் இருப்பாங்க சார், ஒரு கார் இருக்கும். அமைச்சர் என்ன பண்ணுவார்? எந்தா சேட்டா பீடி விழிச்சோம் யாருக்கிட்ட? டிரைவர்கிட்ட. அமைச்சர் நான் இப்போ இதெல்லாம் கண்ணால் பார்த்தேன் சார் கதை. அவரும் பீடி குடிப்பார், இவரும் பீடி குடிப்பார். யார்? டிரைவரும் பீடி குடிப்பார் சார், அமைச்சரும் பீடி குடிப்பார். எந்த சேட்டா பீடி குடிச்சோம்? எவ்வளவு நீங்கள் கம்யூனிசம் எப்படி மனிதனை நீங்கள் இன்னொரு பெரிய அதிசயம் மக்களுக்கு போய் சேரட்டும். பொது உடைமை. நம்ம சார் கேரளாவில் கணேஷ் பீடின்னு ஒரு பீடி தான் கேரளாவில் இருக்கிற மக்கள், அதாவது எல்லா உழைப்பாளையும் வாங்கி குடிப்பான். எது பேடி? கணேஷ் பீடி. இது நடந்த ஒரு 30 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம். அந்த கணேஷ் பீடி நிர்வாகம் போனஸ் கொடுப்பதில்லை, இஎஸ்ஐ இல்லை, பிஎஃப் இல்லை, உழைப்பை சுரண்டான், உழைப்பு கேட்ட ஊதியம் இல்லை. இப்படி பல வருஷம் நடக்குது, பல வருஷம் நடக்குது. அந்த தொழிலாளி பூரா போராடி பார்க்குறான், இல்லை ஊதிய உயர்வு இல்லை, இஎஸ்ஐ பிஎஃப் இல்லை, போனஸ் இல்லை, ஓணத்துக்கு அட்வான்ஸ் இல்லை. அவங்க ஓணம் கேரளாவில் பெரிய விழா பார்த்தான், எல்லோரும் தொழிற்சங்கம் முடிவு பண்ணான். பல ஆயிரம் பேர் அதில் வேலை பார்த்தான், பீடிக்க முடியல. எல்லாம் 1 மாதம் சம்பளத்துக்கு கொடு, 1 மாதம் சம்பளத்துக்கு கொடு, நம்மளே ஒரு பீடி ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிடுவோம். அதிசயம் சார், உலகத்தில் நடக்காத அற்புதம். நானே ஒரு பீடி ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிடுவோன்னு சொல்லி எல்லாம் 1 மாதம் சம்பளத்தை கொடுத்தான். பல லட்சம் ரூபா வந்தது. வந்த பிறகு ஒரு கூட்டுறவு சொசைட்டி ஆரம்பித்து எல்லாத்தையும் முதலாளியை போட்டு, யாரை? பீடி இலை சுருட்டுறவன், வேலை செய்கிறவன், கட்டுக்கட்டுற பெண்கள், ஆண்கள் எல்லாத்தையும் உரிமையாளராக போட்டு ஒரு சொசைட்டியை ஃபார்ம் பண்ணி 1 மாதம் சம்பளத்தை அதில் போட்டு அடுத்த மாதம் என்ன ஆகி போச்சு? ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாற்றிட்டான், தினேஷ் பீடி. என்ன பீடி? தினேஷ். முதலாளி பீடி கணேஷ் பீடி, தொழிலாளி பூரா ஆரம்பிச்ச பீடி தினேஷ் பீடி. மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. கேரளா மக்கள் பீடி குடிக்கிற பூரா தினேஷ் பீடி தான் வாங்கி குடித்தான், கணேஷ் பீடியை வாங்கவே இல்லை. ஏங்க கணேஷ் பீடி அது வேண்டாங்க, அது அது முதலாளி பீடியாக்கும், இது தொழிலாளி பீடியாக்கும். கணேஷ் பீடி ஒழிச்சே விட்டான், கம்பெனி மூடிட்டான் கணேஷ் பீடி. தினேஷ் பீடின்னு தொழிலாளிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பீடியை ஒட்டுமொத்த கேரளா வாசிகளும் மலையாளிகளும் ஆதரவு கொடுத்து தொழிலாளி பக்கம் நின்றதுக்கு வரலாறு தான் கேரளா வரலாறு. இங்கே போக்குவரத்து தொழிலாளி ஸ்ட்ரைக் பண்ணுவான். ஸ்ட்ரைக் பண்ணால் அரசாங்கம் சொல்லும், நாங்கள் புதுசாக போக்குவரத்து தொழிலாளிக்கு நாங்கள் வேலைக்கு ஆள் எடுக்க போகிறோம், அதனால் நீ டெம்பரவரியாக ஸ்ட்ரைக்கு தொடர்ற வரைக்கும் நீ ஓட்டினா கண்டக்டர் டிரைவருக்கு வேலை எடுக்கும்போது உனக்கு முன்னுரிமைனா, இவன் 10,000 பேர் போக்குவரத்து தொழிலாளி போராடிட்டு இருப்பான், பஸ் ஓடிட்டு இருக்கு. யாரை வச்சு ஓட்டுவான்? அதாவது கருங்காலி வச்சு ஓட்டுவான். கருங்காலி தொழிலாளியை காட்டி கொடுக்குற கருங்காலி வச்சு ஓட்டிடுவான். 10,000 பஸ் ஓடும். அப்போ மக்கள் கஷ்டப்படுறாங்க. 2வது விஷயம் இருக்கட்டும், இவன் வீட்டில் அடுப்பெரியதுமா எரியக்கூடாதான். நீங்கள் பஸ்ஸில் ஒரு நாள் போனாலே உடம்பு ஒலிக்குது, வருஷம் பூரா பஸ் ஓட்டுறான் தொழிலாளி, டிரைவர், கண்டக்டர். எங்கே இந்த கடைசியில் அந்த கடைசியில் போய் பொத்துட்டு தான் வருவான். கண்டக்டர் பார்த்தீங்களா? இங்கே தான் கண்டக்டர் பூரா என்ன எப்படி உட்காந்துருக்காங்க, சீட்டில் டிக்கெட்டு. நீங்கள் ரூரல் போயிட்டீங்கன்னா முன்னாடி இருந்து டிக்கெட் கொடுத்து பின்னாடி அந்த நசுங்கி கிசுங்கி தான் போகணும். அவனுக்கு ஊதிய உயர்வு கேட்டால் அவனுடைய சம்பளம் பிடிப்பு பணம், ஓய்வூதிய பணம் 30 வருஷமாக அவன் உழைச்சி சேமித்து வச்சான்ல, அரசுக்கு கொடுத்தான்ல, அந்த பணம் 10,000 கோடியை காணோம். எங்க? தமிழ்நாட்டில் சார். அவனுடைய ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்த பணம் 10,000 கோடியை இந்த போக்குவரத்து கழகங்கள் சுவாகா பண்ணிட்டான். இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கான். அவன் ஓட்டி முடிஞ்சு வெறுங்கையோட வீட்டுக்கு போகிறான். கேரளாவில் நடக்குமா? இது போக்குவரத்து துறை அமைச்சர் எல்லாம் கொள்ள கோஷ்டிக்காரன். யார்? 2 கொள்ள கோஷ்டி.
பூலான் தேவி கொள்ளக்கோஷ்டி இல்லை, இவர் தான் கொள்ளக்கோஷ்டி. செந்தில் பாலாஜி ஒரு போக்குவரத்துறை அமைச்சர், எம்ஆர் விஜயபாஸ்கர், 2 கரூர் 2 பேரும் முன்னாள் இந்நாள் எல்லாம் ஜெயிலில் கிடக்கான். எப்படி போக்குவரத்துறை நல்ல போக்குவரத்துறை அமைச்சர்களா? அப்போது போக்குவரத்து தொழிலாளி 10,000 தொழிலாளியுடைய பல ஆயிரம் கோடி எங்கே போச்சுன்னே தெரியல, இன்னும் போராடிட்டே இருக்கான். இப்படி மக்களை எந்த விதமான போராட்ட குணம் இல்லாமல், எந்த விதமான பொது சிந்தனையும் இல்லாமல் முழுமையாக இவனை நடமாடும் அதாவது நடைபணமாக ஆக்கி வச்சிருக்கான் இந்த திராவிட இயக்கம். அங்கே மக்களா மாற்றி வச்சிருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஒரு சோக நிகழ்வு நடந்துட்டு இருக்கிற வேலையில அவங்களுடைய இந்த பேரிழப்பு, இந்த பேரழிவிலிருந்து மீண்டு வந்துருமா? கண்டிப்பா மீண்டு வந்துடும். நீங்க போன முறை வெளில வந்த பிறகு டெல்லி பணம் கொடுக்க மறுக்குது, மாநில அரசு பணம் இல்லை. ஆமா, அவன் அரபு ஐக்கிய எமிரேட்ல இருந்து 8,000 கோடி பணம் நான் தரேன்ட்டான். ஆமா சொன்னாங்க. அப்போ அவனுக்கான லாபி எவ்வளவு பெரிய லாபி வச்சிருக்கான் பாரு அந்த மக்கள். காரணம் அங்க தன்னுடைய மக்களே சாகும்போது என்னடா 8,000 கோடி வேணும்டா, உழைப்பாளிகள் தேசம், 8,000 கோடி வேணும். 8,000 நீங்க அரபு நாடு அரசுகளே பணம் கொடுக்கு, இந்திய அரசு சுதாரிச்சாயே வேண்டான்ட்டான். அப்போ அவர்களுக்கான உரிமையை நீங்க ஒரு கப்பல், இட்டாலி கப்பல் போகுது, அரபிக்கடலில் போகுது, மீன் பிடிக்கிறான், ஒரு 3 பேர் மீன் பிடிக்கிறான். மீன் பிடிச்சிட்டு இவனும் போட்டை ஓட்டுறான். அவன் மேலே இருந்து பார்த்தா ஏன் கொள்ளைக்காரன் வந்துட்டான்னு முடிவு பண்ணி சுட்டு விட்டான். எங்கே நீங்கள் எத்தியோப்பியா கடல் கொள்ளைக்காரன், சோமாலியா கடல் கொள்ளைக்காரன் நினச்சி சுட்டு விட்டான். சுட்ட பிறகு அப்போ யார் கவர்மெண்ட்டு? இத்தாலி கவர்மெண்ட்டு தான், நம்ம சோனியா அம்மா தான் அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. அந்த கப்பலை திருப்பி கொண்டு வந்து 3 பேரையும் நீங்கள் 3 பேர் சுட்டான்ல, அந்த மேலே இருந்த அந்த செக்யூரிட்டி அதிகாரி 3 பேர் ஜெயில் முடிச்சு போட்டான். இத்தாலி அரசாங்கம் தலையிட்டு அவனை விடலை. டேய் குற்றம் தாயா, இத்தாலியாக இருந்தாலும் சரி, ஜெர்மனாக இருந்தாலும் சரி, பிரான்ஸாக இருந்தாலும் சரி, பிரிட்டிஷ் இளவரசராக இருந்தாலும் சரி, ஜெயிலில் போடு. 3 பேர் சுடப்பட்டதுக்கு ஒட்டுமொத்த கேரளாவே கொந்தளிச்சது. ராமேஸ்வரத்தில் இதுவரை 1,500 பேர் சுட்டு கொல்லப்பட்டான். மீனவர் மீன் பிடிக்க போனவன். ஒரு சிஎஸ்ஆர் இல்லை, ஒரு எஃப்ஐஆர் இல்லை. ஒரு சிஎஸ்ஆர் இல்லை, ஒரு எஃப்ஐஆர் இல்லை. அப்போ இவனுக்கான அரசியலே இல்லை. இந்த மீனவனுக்கான அரசியலே இல்லை. அந்த மீனவனுக்கான அரசியல் கேரளா அரசியல். இத்தாலி கப்பலை கொண்டு கட்டி வச்சுட்டான். கொச்சி துறைமுகத்தில் அந்த கப்பலை கட்டி வச்சுட்டான். அத்தனை பேர் ஜெயிலில் கிடந்தான், கப்பல் கேப்டன் உட்பட அத்தனை பேர். அதுதான் அவனுக்கான அரசியல் அதிகாரம். மக்கள் தெளிவாக இருக்கான். இங்கே அம்பேத்கர் சொன்னதான். அம்பேத்கரை ஒரு ஆங்கில ரிப்போர்ட்டரு போய் 12 மணிக்கு பார்த்துருக்கான், முடிச்சுட்டு இருந்திருக்காரு. போய் தட்டி, என்னங்க உடம்பை பார்த்துக்குங்க, 12 மணிக்கு நீங்கள் முடிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னோன்னே, அந்த ரிப்போர்ட் சொன்னோன்னையும் அம்பேத்கர் சொன்னாராம், என் மக்கள் பூரா தூங்கிட்டு கிடக்காயா, என் மக்கள் பூரா தூங்கிட்டு இருக்கான், மீளாத தூக்கத்தில் கிடக்கிறான், நான் அவனுக்காக முழிச்சு உழைக்கிறேன். அப்போது அடுத்து சொன்னாராம், எல்லா மேட்டுக்குடி சமூகத்தை சேர்ந்த எல்லா தலைவனும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். ஏன்? அவன் சமூகம் முழிச்சிருக்கு, அவன் சமூகம் முழிச்சிருக்கு. சனாதனத்தை ஆதரிக்கிற அந்த சமூகம் முழிச்சிட்டு இருக்கு, அவன் தலைவன் தூங்கிட்டு இருக்கான். என் சமூகம் தூங்கிட்டு கிடக்கையா, கும்பகர தூக்கத்தில் கிடக்கிறாயா, இவனை தட்டி எழுப்புறதுக்கு நான் முழிச்சிட்டு இருக்கேன். இதுதான் கேரளாவில் மக்கள் முழிச்சிட்டு இருக்கான், தலைவன் தூங்கிட்டு இருக்கான். இங்கே மக்கள் எப்போ எப்படி இருக்கான்? அம்பேத்கர் சொன்ன கதை தான், தூங்கிட்டே கிடக்கான். அதனால் விழித்திருப்பதற்கு பெரியாரும் இல்லை, காமராஜும் இல்லை, கக்கனும் இல்லை, ரெட்டமலை சீனிவாசனும் இல்லை, எந்த தலைவனும் இல்லை. இப்போ இருக்கிற தலைவன் பூரா கொட்டிவாக்கத்திலையும் கோடம்பாக்கத்திலையும் சாலிகிராமத்திலையும் இருக்கான். இவர்களை நம்பி இவன் தூங்கிட்டே இருக்கான். இதுதான் கேரளா, இதுதான் தமிழ்நாடு. இந்த சோகம் உண்மையாகவே 500 பேர் இயற்கை பேரிடரில் தீராத சோகத்தை அந்த மண் மீண்டு வரும், கண்டிப்பாக மீண்டு வரும். அத்தனை பேருக்கும் மீண்டு வருவதற்கு நாம் கண்டிப்பாக தமிழக மக்கள் சார்பாக மிகப்பெரிய ஆதரவு 5 கோடி ரூபாய் முதலமைச்சர் கொடுக்கணும் இருக்காரு. கண்டிப்பாக நாமும் அந்த சோகத்தில் பங்கு கொள்வோம். எஸ், நிறைய விஷயங்கள் சார். கேரளாவின் வரலாறையும் கேரள மக்கள், கேரள அரசாங்கம், கேரள தலைவர்கள்லாம் எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள், எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள்ன்றத அவங்க எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்காங்க, அதற்கு காரணம் கம்யூனிசம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க.
பல இடங்களில் நீங்கள் பல இடங்களில் ஆரம்பத்துல இருந்தே தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் நீங்கள் இதில் ஒப்புமைப்படுத்தி பேசும்போது நம்மளை தாழ்வாக பேசணும்னு சிலர் நினைப்பாங்க. ஆனால் அந்த ஏக்கத்தின் அடிப்படையில், வருத்தத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்கன்றதை என்னால் உணர முடியுது. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.